சொல்றார், நீ திரும்பி வனாந்திர வழியாய் தமஸ்குவிற்கு போய் அங்கே சீரியாவின் மேல் ஆசகேல் என்பவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு யெகூ என்பவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதன் பிறகு உன்னுடைய ஸ்தானத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக எலிசா என்பவனை அபிஷேகம் பண்ணு. அதன் பிறகு நடக்கப் போவது என்னவென்றால், ஆசகேல் சிலரை கொன்று போடுவான். அவனுடைய பட்டயத்திற்கு தப்பினவர்களை யெகூ கொன்று போடுவான். அவனுடைய பட்டயத்திற்கு தப்பினவர்களை எலிசா கொன்று போடுவான் என்று கூறுகிறார். அதாவது கர்த்தர் இவர்களை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது கர்த்தரை விட்டு வழி விலகி பாகாலை வணங்கக்கூடியவர்களை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை எலியாவுக்கு அறிவிக்கிறார். பாருங்க, எலியா ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து பயந்து தன்னை முடக்கி கொண்டது மட்டுமல்லாமல், கர்த்தர் பேசும் பொழுது ஏற்கனவே நடந்ததையே அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்